வணக்கம். வேலை தேடிக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நமக்கு பிடித்தமான வேலைய 90 நாள்ல கண்டுபிடிக்கக்கூடிய இந்த பயணத்தில, இன்னைக்கு 28வது நாள். இந்த 28வது நாள்ல உங்கள சந்திப்பதில மற்றற்ற மகிழ்ச்சி. என்னோட பேர் மகேந்திரன். இன்னைக்கு நம்ம முக்கியமா பார்க்க போறது என்ன அப்டின்னா, நம்மளுடைய பட்ஜெட் போட்டாச்சு. சஸ்டைனபிள் கேரியர் குரோத்துக்கான ஒரு பட்ஜெட் போட்டாச்சு. முக்கியமா வேலை தேடுறவங்களுக்கானது இது. இன்னைக்கு வந்து இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறோம். அது என்ன செய்ய போறோம் அப்டின்னா, ஃபேமிலியோட அந்த டிஸ்கஷன வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போறது தான் இப்போ முக்கியமான பாயிண்ட்டு. ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்ணணுமா? அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்கலாம் நீங்க. கண்டிப்பா அத தவற விட்டவங்களுக்கு அது மூலமா கிடைத்த அனுபவம் என்ன அப்படின்றத நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா, அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிருவீங்க. நீங்க விருப்பப்பட்டாலும், விருப்பப்படாட்டியும் அந்த டிஸ்கஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால நீங்க அத ஒண்ணும் நான் இப்ப அத தனியா சொல்றதுனால நீங்க அதுக்கு ஷாக் ஆக வேணாம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஃபேமிலி ஆல் டுகெதர் தான் இந்த டிசிஷன வந்து எடுக்கிறோம். ஆனா, அத எக்ஸ்பிளிசிட்டா செஞ்சுட்டோம். அதாவது அதை நாமே வந்து முன்னெடுத்து செஞ்சோம் அப்படின்னா, இன்னும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்த இப்போ உங்ககிட்ட சொல்றேன். கொஞ்சம் வித்தியாசமா தெரியிறவங்க, என்னய்யா இப்படி இதெல்லாம் தனியாவையா பேசுவாங்க அப்படின்னு தோன்றவங்க வந்து, இன்னொரு முறை இத பத்தி திரும்ப யோசிச்சு பார்த்துக்கங்க. இது எப்படி உங்களுக்கு வாழ்க்கையில பயன்படும் அப்படின்றத நீங்க விரைவில கண்டுபிடிச்சுக்கிற முடியும். என்னால அத உறுதியா சொல்ல முடியும். கண்டிப்பா இந்த விஷயத்த கன்சிடர் பண்ணுங்க. பிளான் பண்றீங்க. பட்ஜெட் வரைக்கும் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அத ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பார்த்துடலாமா? வாங்க. இந்த 90 நாள் சவால் பயணத்தில 28வது நாள்ல இருக்கோம். பட்ஜெட் நம்ம நேத்தே ரெடி பண்ணிட்டோம். எங்க அத டவுன்லோட் பண்றது? இந்த ட்ராக்கர் ஷீட்டு அப்படின்னு நேத்து காணொளிய பார்க்காதவங்க கண்டிப்பா பார்த்துருங்க. ஒருவேள பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கூட ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இதுக்கான லிங்க் கீழ இருக்கு. நீங்க அத டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்துக்கலாம். இல்லன்னா இங்க மேல காமிக்கிற லிங்க்லயும் கூட நீங்க பார்த்துக்கலாம். சரியா? ஸோ இதான் வந்து விஷயம். சரி, அந்த ட்ராக்கர் ஷீட்ல என்னதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர் ஷீட்ல வந்து 90 டேஸ்க்கு தேவையான என்னென்ன லேர்னிங்ஸ் நம்ம பண்ண போறோம், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும் எல்லாமே ரெடியா கிளியரா இருக்கு. இதையும் நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கங்க. ஆனா நமக்கு இன்னைக்கு ஃபோக்கஸ் ஏரியா வந்து சஸ்டைனபிள் கிரியேட்டிவ் குரோத் பட்ஜெட். அதான் மெயினானது. இத போய் நீங்க ஏங்க ஃபேமிலி கூட ஷேர் பண்ண சொல்றீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு கேள்வி, டவுட் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கான காரணங்கள நான் இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டேன். நம்ம உள்ள போலாம். பட்ஜெட் என்னன்றத நம்ம கிளியரா நேத்தே கிளியரா பார்த்துட்டோம். இருந்தாலும் ஒரு சுருக்கமா குயிக்கா உங்களுக்கு சொல்லிடுறேன். இன்னைக்கு முதல்ல பார்க்குறவங்களுக்காக. அத 4 வகை 4 கேட்டகரி கீழ பிரிச்சாச்சு. என்னங்க 4 வரணும் மாரி இருக்கு. 4 கேட்டகரியா பிரிச்சாச்சு. பொருளாதார ரீதியா நான் வந்து அத 4ஆ பிரிச்சிருக்கேன். அ மிகவும் பொருளாதாரம் பின்தங்கிய நிலையில இருக்கவங்க வந்து அத முதல் கட்டமா பிரிச்சிருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் பரவால்ல ஆவரேஜா இருக்கிறவங்க, அத விட இன்னும் கொஞ்சம் அ அபோவ் மிடில் கிளாஸ் அப்படி இருக்கிறவங்க, அதுக்கப்புறம் ரிச்சான பீப்பிள் அவங்களுக்கானது ஒரு பட்ஜெட் போட்டாச்சு. அந்த பட்ஜெட்ட தான் நம்ம வந்து இப்ப ஷேர் பண்ணிக்கிற போறோம். இதுல என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்டின்னா, 2 பகுதியா பிரிச்சிருக்கோம். ஒரு பகுதி வந்து மாதம் மாதம் நமக்கு தேவைப்படக்கூடிய பணம். இன்னாவது இன்னொன்னு 2வது பகுதி என்ன அப்டின்னு கேட்டீங்கன்னா, முதல் நம்ம போறப்ப ஒரு இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் சிலது தேவைப்படும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் லேப்டாப், மொபைல் புது மொபைல் வாங்கணும். இல்ல வந்து ட்ரெஸ்ஸஸ்லாம் புதுசா எடுக்கணும். ஏன்னா வேலை தேடி போறோம். அங்க வந்து ப்ராப்பரான ட்ரெஸ் கோட் இருக்கணும். ஷூ வாங்கணும், செப்பல் வாங்கணும். இது மாரி ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் சிலது இருக்கும். அது எல்லாத்தையும் 2யும் கம்பைன் பண்ணி, 1 மாசத்துக்கு என்ன தேவைப்படும்ன்ற அடிப்படையில, 1 வருஷத்துக்கு தேவையான தகவல்கள தான் நான் இங்க வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க கண்டிப்பா 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வேலை தேடணும்னு அவசியப்படாது. இது வந்து நமக்கு கிடைத்த அனுபவத்தின் அடிப்படையில, நெறைய பேர் மக்கள்ட்ட சந்திச்சு உண்மையிலேயே கேட்ட தகவல்களின் அடிப்படையில, அம் இந்த பட்ஜெட்ட வந்து நான் தயார் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு இவ்வளோ லெவல்ல பாசிபிளா? அப்டின்னா எல்லாமே இருக்க தான் செய்யுது. நம்ம அத தேடுனோம்னா கிடைக்கும். அப்படின்றப்ப இங்க வந்து பட்ஜெட் எல்லாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு. 1 வருஷத்துக்கு தேவையான பட்ஜெட் இருக்கு. இதுல முதல் மாசம் மட்டும் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இனிஷியல் இன்வெஸ்ட்மென்ட் அதையும் சேர்த்து இருக்கு. அப்படியே கூட பார்த்தீங்கன்னா, ஒரு 90,000லேருந்து தேவைப்படும் மினிமம் 1 வருஷத்துக்கு. சரிங்களா? மினிமம் நான் சொல்றேன். வேற லொகேஷன் ரீலொகேட் ஆகி அங்க வேலை தேட போறீங்க அப்படின்னா. அதுக்கடுத்து வித் லேப்டாப்பு, வித்தவுட் லேப்டாப் 2மே போட்டிருக்கு. 2க்கானது பார்த்தீங்கன்னா, ஒரு 30,000 மினிமம் நான் வந்து டிஃபரன்ஸ் 23,000 24,000லேருந்து 30,000 வரைக்கும் மினிமம் டிஃபரன்ஸ்ல அத வந்து குடுத்துருக்கோம். ஸோ இந்த தகவல பார்த்துக்கங்க. நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களோட முடிவ எடுத்துக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தகவல மனசுல வச்சுக்கங்க. ஆனா, உங்களோட கேள்வி என்ன இருக்குன்னா, "இன்னைக்கு என்னப்பா, அத ஏன் வந்து ஃபேமிலில சொல்லணும்னு நெனைக்கிறீங்க?" அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்க தான் செய்யும். உண்மையிலேயே என்ட்ட கேட்டீங்கன்னா, இது எல்லாமே ஃபேமிலி சேர்ந்து தான் நம்ம முடிவு எடுக்கிறோம். ஆக்சுவலா உங்களுக்கு அது கண்டிப்பா தெரியும்னு நெனைக்கிறேன். நான் அது தனிப்பட்ட முறையில சொல்ல தேவையில்ல. ஆனாலுமே வந்துட்டு, நம்ம நம்மளுடைய பொறுப்பு இருக்குன்னு நான் நெனைக்கிறேன். நம்மளுடைய பொறுப்பு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அத வந்து தெளிவா சொல்ல வேண்டியது இருக்கு. அந்த காரணத்துக்காக இன்னைக்கு ஏன்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். டெய்லி சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா,
இது வந்து 90 டேஸு. 90 டேஸ் வந்து 3 ஃபேஸாக பிரிச்சிருக்கோம். ஒவ்வொரு இதுலேயும் 3 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் 10 நாள் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து 8வது நாளில் இருக்கோம். 3வது ஸ்டேஜில் 8வது நாளில் இருக்கோம். ஸோ 28வது நாளில் ஒவ்வொரு நாளுமே வந்து நம்ம ஐடியாஸு, டிப்ஸு, ரிசோர்ஸஸ் 3 ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐடியாஸ் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஐடியா நமக்கு வந்து மெயினாக டிஸ்கஸ் வித் ஃபேமிலி. இந்த பட்ஜெட்டை வந்து ஃபேமிலி கூட நம்ம பேசணும். ஏன் அப்படின்றதுக்கு மிக முக்கியமான முதல் காரணமாக என்கிட்ட கேட்டிங்கன்னா, ஒரு சஸ்டைனபிளான, அதாவது நம்ம ஃபேமிலி வந்து பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய அளவில் முடக்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னா, இதெல்லாம் வந்து முன்கூட்டியே பேசி தயார் நிலையில் படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப 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 அவசியம். அப்படின்னா ஒரு சஸ்டைனபிளாக தற்சார்பாக நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இது வேணும் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு காரணம். 2வது வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் ஆகிக்கணும். ப்ரிப்பேர் ஆகணும்னா என்னென்ன லெவலில் ப்ரிப்பேர் ஆகணும்னு சொல்கிறேன். ஒரு 3 லெவலில் ப்ரிப்பேர் ஆகணும். ஒன்று ஃபினான்ஷியல் நீட்ஸ். ஈவன் இது பணத்தை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னா கூட, ஃபினான்ஷியல் நீட் மட்டும் இல்லை, ரீலொகேஷனுக்கும் தேவையான ப்ரிப்பரேஷனை ஃபேமிலி லெவலில் அவங்க தயாராகிக்கணும், நம்மளும் தயாராகிக்கணும். 3வது வந்து எமோஷ்னலாக. இந்த 3 விஷயத்துலையும் நம்ம ப்ரிப்பேர் ஆகணும். அதனால் வந்து இதை கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லை, கைடன்ஸ். அவங்ககிட்ட ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் உதவியும் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் பில்டு த சப்போர்ட், அதை செயல்முறைப்படுத்துவதற்கான ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்காக இது உதவும். பெரும்பாலும் இந்த விஷயத்தை பூரா நமக்கு பதிலாக அம்மாவோ இல்லை அப்பாவோ யாரோ வந்து முயற்சி எடுத்து எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம சைட்லேருந்து கொஞ்சம் இனிஷியேட்டிவ் இது மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி இந்த மாதிரி இருக்கும், இது மாதிரி தான் தேவைப்படும் அப்படின்றத நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, இன்னும் பெற்றோர்கள் சந்தோஷத்தோடு உங்களுக்கு தேவையானதை செய்ய முடியும். அதே மாதிரி ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்க புது வேலைக்கு ரீலோகேட் ஆகிறப்ப இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக ஒரு பட்ஜெட்டு எல்லாம் என்ன ஆகும் எல்லாத்தையும் ஒரு தகவலோட வீட்டில் வந்து அதை ஷேர் பண்ணிங்கன்னா, அவங்களுக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் பில்ட் ஆகும். நம்ம இந்த இதை ரீலோகேட் பண்ணலாமா வேணாமா என்ன ஏது அப்படின்றது எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அதேமாதிரி உங்கள் ஃபேமிலியோட விஷன் கோல்ஸை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு இது ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஏன்னா நம்ம எங்கே தான் சுற்றி வந்தாலும் கடைசியில் ஃபேமிலி தான் நம்மளுடைய மெயின் பிளேஸாக இருக்க போகுது. அதனால் வந்து இதை கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு மேலே ஒய்ன்றதுக்கு 1000 காரணம் நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே போதுமான காரணங்கள் நான் நினைக்கிறேன். ஃபேமிலி வந்து தற்சார்பாக ஒரு நிலையானதாக இருக்கணும். அதேமாதிரி நம்மளாக எமோஷனலாக, ஃபினான்ஷியலாக அதேமாரி உங்களுக்கு தயாராகிக்கிறணும் அப்படின்றதுனால இது பண்ணணும். ரைட்டா? அதுக்கப்புறம் கைடன்ஸ் கிடைக்கும், ஹெல்ப் கிடைக்கும், சப்போர்ட் கிடைக்கும். அதேமாரி ஃபேமிலியோட மிஷனை நம்ம அச்சீவ் பண்ண முடியும். இதை விட வேறு காரணம் ஏதாவது தேவையாக இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதை மனசில் வச்சுட்டு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, பட்ஜெட் மட்டும் இல்லை, அதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள் இருக்குது. ஒன் டைம் இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஆகுமா அப்படின்றத வந்து பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏற்கனவும் வேலை இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, புது வீடெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம், இல்லை கம்பெனியே கொடுக்கும் அப்படின்னு வேறு டிசிஷன்ஸ் இருக்கும். புது ஜாப் இது பொறுத்து முதல்ல ஜாப்பை தேடி போகிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வீடு கண்டுபிடிக்கிறதுலேருந்து ப்ளஸ் வந்து அவங்களுக்கு தேவையான இப்போ லேப்டாப் வாங்கணுமோ இல்லை புதிய உபகரணங்கள் வேறு ஏதாவது தேவைப்படுது, எஸ்பெஷலி பேக்கு முதற்கொண்டு எல்லாமே அது தேவை. அதெல்லாம் பட்ஜெட்டில் நான் போட்டிருக்கு. இது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அதை பற்றி கண்டிப்பாக பேச வேண்டியது இருக்குது. அதேமாதிரி மந்த்லி ரெக்குயர்மெண்ட்ஸை பற்றி பேசணும். அதுக்கப்புறம் எமர்ஜென்சி நீட்ஸு, அதுக்கு தனியாக ஒரு ஃபண்டு வச்சுக்கணும். இதுக்கு வந்து நான் என்னுடைய பர்சனல் எக்ஸாம்பிளே சொல்கிறேன். ஈவன் நான் வந்து வேலைக்கு ஃபஸ்ட்டு போகிறப்ப என்கிட்ட வந்து இனிஷியல் அந்த எமர்ஜென்சி நீட்ஸ்க்கான ஃபண்டே இல்லாத காரணத்தினால என்ன முடிவு எடுத்தோம் அப்படின்னு ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து என்ன முடிவு அப்படின்னா, நான் வந்து இப்போ வேலைக்காக வேறு மாநிலத்துக்கு போயாச்சு. அங்கே வந்து எனக்கு ஃபஸ்ட்டு மாதம் சேலரி வந்துருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு மாதம் சேலரியை வந்து எங்கள் அப்பா வந்து என்னை அனுப்ப சொல்லலை. அதை வந்து நீயே வச்சுக்க, எப்போயுமே அது உன் கையில் இருக்கட்டும், 2வது மாதம் சேலரியிலேருந்து நீ அனுப்ப ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுதான் வந்து எமர்ஜென்சி நீடுக்கான ஒரு ஃபண்டு எப்போயுமே என் கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது வந்து குரோவ் ஆகிட்டே இருக்கும். சரியா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அட் எனி கிவன் டைம் இதோடைய அட்வான்டேஜ் என்ன? அந்த ஒரு டிசிஷன் வந்து அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான உறவை வந்து என்ன விதத்தில் மாற்றுன்றதை நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த ஒரு டிசிஷன் வந்து இது ஒரு பக்கம், அதாவது ஃபேமிலிக்குள்ளே எவ்வளோ ஸ்ட்ரென்த் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. 2வது விஷயம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இதன் மூலமாக அலுவலகத்தில் என்னை விட மேலிடத்துல வேலை பார்க்குறவங்க கூட மாத கடைசியில் ஏன்ட்ட பணம் கேட்டு வாங்குற நிலமையில இருக்கும். ஸோ என் கையில் எப்பயுமே பணம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு ஃபண்டு. அதை நல்லா மனசில் வச்சுங்க. அதுக்கப்புறம் டைம் ஃப்ரேமு. இப்போ நம்ம வந்து 1 வருஷத்துக்குன்னு பட்ஜெட் போட்டிருக்கோம். கண்டிப்பாக 3 மாதம் 6 மாதத்தில் கூட நீங்கள் வேலையை கண்டுபிடிச்சிடலாம். சில பேர் வந்து பல்வேறு காரணங்களால அவங்க திசை திரும்பி பல்வேறு பக்கத்தில் போயிடுறதுனால, இல்லை சரியான வழிகாட்டுதல் இல்லாதனால அவங்க வந்து 1 ஆண்டுகளுக்குள்ள வேலை கிடைக்காம அடிக்கடி திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப வேலை தேடி அப்படி பல ஆண்டுகள் வேலை தேடி கொண்டு இருக்கிறவங்கலாம் இருக்க தான் செய்கிறாங்க.
ஸோ, அப்ப அந்த டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஃபினான்ஷியலா வந்து ஃபேமிலிய பயங்கரமா ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. 1 வருஷம்ன்றதே இப்ப நான் சொன்ன பட்ஜெட் 1,00,000 அப்படின்றது மினிமம் அப்படி சொன்னா கூட அது ரொம்ப அதிகமான ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிலலாம் அது பெரிய அமௌண்ட் ஆயிரும். இன்னும் கொஞ்சம் மேல போக 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 இன்னும் பார்த்தீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப சேலஞ்ச் ஆயிரும். அதனால நம்ம அத கவனமா பார்த்துக்கணும். டைம் ஃப்ரேம் வந்து நம்ம கிளியர் கட்டா நம்மளே வச்சுக்கணும். ஏன்னா, அது ஒரு நமக்கு உத்வேகத்த குடுக்கும். மேலும் ஃபோக்கஸா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு ஒரு விஷயத்த அது நமக்கு கைட் பண்ணும். இத நம்ம மைண்ட்ல வச்சுங்க. இதெல்லாம் வெளிப்படையா உங்களுக்கே தெரியாது. யாராவது சொன்னா கூட நமக்கு எரிச்சலா இருக்கும். என்னடா இதெல்லாம் போய் சொல்றாங்க. இதெல்லாமா பார்த்து நம்ம வந்து செய்யணும். இதெல்லாம் அவங்க ஃபேமிலி தான் குடுத்துடுறாங்கல்ல. அக்கவுண்ட்ல போட்டு விட்டுறாங்க. நம்ம எடுத்து செலவழிச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு இருக்க போறோம் அப்படின்னு. அப்படி இல்ல இது. இதுக்கு பின்னாடி நெறைய விஷயங்கள் இருக்கு. அத நீங்க வேலை இல்லாம அப்படியே காலதாமதம் ஆகுறப்ப, இங்கேயும் அங்கேயும் என்ன நடக்குதுன்னே தெரியாம ஒரு குழப்பமான நிலைமை ஆகி, கொஞ்ச காலத்துக்குள்ள நம்மளே நம்பிக்கை இழந்து அடுத்து இன்னொரு ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியாத நிலைமை போய், சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு வேலைய பார்க்க துவங்கி, நீங்க எதுக்காக 21 வருஷம் இல்ல 18 வருஷம் உழைச்சு படிச்சீங்களோ, அதெல்லாம் விட்டுட்டு எங்கிட்டோ போய் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்க நிலைமையில. இதெல்லாம் வந்து நீங்க கவனிச்சு யோசிக்கணும். அதனால டைம் ஃப்ரேம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அத வச்சுட்டு எப்பயுமே செயல்படுங்க அப்படின்றத தான் நான் உங்க கூட பகிர்ந்துக்கிற விருப்பப்படுறேன். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ கண்டுபிடிக்கிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வொர்ஸ்ட் சிச்சுவேஷன்ல நம்மள ஹேண்டில் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஃபினான்ஷியல் பட்ஜெட்டிங் வந்து ஃபேமிலியோட டிஸ்கஸ் பண்றது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கமிட்மெண்ட்ஸு இன்னொன்னு வந்து நம்ம வந்து கமிட் பண்றது மாரி இருக்கும். நம்ம வந்து அந்த இத ஷேர் பண்றப்ப அந்த கமிட்மெண்ட்ட நம்மளே குடுக்கலாம். இவ்வளோ நாளைக்குள்ள நான் வேலை வாங்கிடுவேன். நான்லாம் ஃபர்ஸ்ட்டு வேலை தேடி போறப்ப நான் சொல்லுவேன். வேலை கிடைச்சா தான் திரும்ப வீட்டுக்கு வர்றோம் சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு போனோம். அந்த மாரி கமிட்மெண்ட்லாம் குடுத்துட்டு போனோம். அதே மாரி வேலை கிடைச்ச உடனே தான் நான் திரும்ப வந்தேன். ஆனா குறைவான நாள்லயே வேலை கிடைக்கட்டும். வித் டைம் லைனோட பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் அப்பதான் அது ரிசல்ட்ஸ் ஓரியன்டடா இருக்கும். ஃபோக்கஸ் ஏரியா அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபோக்கஸ் ஏரியாவ நீங்க பார்த்துங்க. ஃபோக்கஸ் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப கவனமா இருக்கணும். நமக்கு வந்து இப்போ போறது என்ன? நமக்கு பிடித்த விருப்பமான வேலைய கண்டுபிடிக்கிறது. அதான் நம்மளுடைய ஹையஸ்ட் ஃபோக்கஸ் ஏரியா. நமக்கு அங்க தேவை. நம்மளோட பேசிக் நீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் வேலை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான ஃபினான்ஷியல் நீட்ஸ். இது 3 தான் வந்து அங்கக்குள்ள இருக்க போகுது. இந்த சமயத்துல நீங்க டைவர்ட் ஆனீங்க அப்படின்னா, நான் சொல்றேன் இந்த டைம் ஃப்ரேம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகவே ஆகாது. நெறைய பேரோட வாழ்க்கை உண்மையிலேயும் தொலைச்சுட்டாங்க. அப்படி இருக்கு. இருந்தாலும் நான் வந்து அதனால தான் இவ்வளோ டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயம்னு பேசவே தேவையில்ல அப்படின்னு நெனைப்பீங்க. ஆனா கண்டிப்பா நீங்க இத ரீகன்சிடர் பண்ணுங்க. சரியா? இந்த எல்லா விஷயத்தையும் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறம் ஹவ் டூ டூ இட் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம் தான். நம்ம பண்ணிடலாம். பெரும்பாலான குடும்பத்தில இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதே இல்ல. அத வந்து நான் எங்க குடும்பத்தில செய்றதுனால நான் வந்து அத சொல்லிடுறேன். ஆ எப்பயுமே விஷன் இல்ல நம்ம ஒரு இது செயல் செய்ய போறோம் அப்டின்னா, அத வந்து ஃபேமிலியோட சேர்ந்து கிரியேட் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எல்லாருக்குமே என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்னு தெரியும். இத வந்து பெற்றோர்களும் கடைபிடிக்கணும். அது வந்து வேலை தேடுறவங்களுக்காக மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு நெனச்சிடாதீங்க. பெற்றோர்கள் வந்து இத கடைபிடிச்சீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஃபேமிலிக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்தா கூட பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே ஃபேமிலியில இருக்கவங்களுக்கு என்னதான் நடந்துச்சு அப்படின்னு தெரியும். நெறைய ஃபேமிலில சில விஷயங்கள் வந்து எஸ்பெஷலி ஃபினான்ஷியல் ரிலேட்டட் சிச்சுவேஷன்ஸ் வந்து ஃபேமிலில அம்மாவுக்கு, இல்ல வந்து குழந்தைகளுக்கு என்னான்னே தெரியாம இருக்கும். ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சுன்னா, அன்னைக்கு தான் வந்து அவங்களுக்கு அத பத்தி பேச்சே வரும். அதனால தயவு கூர்ந்து இத வந்து ரொம்ப கவனமா பார்த்துக்கங்க. இந்த ஃபேமிலி மீட் இந்த நம்ம வேலை தேடி வெளிய போறதுக்கு, இல்ல வேலை கிடைச்ச பிறகு ரீலொகேட் ஆகுறப்ப, இந்த பட்ஜெட் வந்து ஃபேமிலியோட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணி, மத்த என்னென்ன பாயிண்ட்லாம் டிஸ்கஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். அதெல்லாம் பண்ணோம் அப்டின்னா, அது ரொம்ப ரொம்ப அவசியம். அத எப்படி சிம்பிளா பண்ணிடலாம். ஒண்ணுமே இல்ல. இன் பெர்சன் மீட் ஒண்ணு கால் பண்ணிருங்க. அதுல பேரன்ட்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாரும் இருந்தா நல்லது. முக்கியமா பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அப்ப வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லன்னு நெனச்சீங்கன்னா, பேரன்ட்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அந்த சமயத்தில பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் யாராவது வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இப்ப இன்னும் வந்து மேரேஜ் ஆகி அடுத்த ஃபேமிலி போகல அப்டின்னா, கண்டிப்பா அவங்கள இன்வால்வ் பண்ணியே அப்ப பண்ணுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. உங்களோட பிளான் என்னன்னு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமிட்மெண்ட் என்னன்றத ஷேர் பண்ணிருங்க. பட்ஜெட் என்னன்றதையும் ஷேர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கைடன்ஸ் ஏதாவது தேவைன்னா அவங்கட்ட கேளுங்க. ஹெல்ப் ஏதாவது தேவைன்னா கேளுங்க. இவ்வளோ தான் நீங்க செய்ய வேண்டியது. இத செஞ்சுட்டீங்கனாலே அவங்க வந்து மிக திருப்தியோட உங்களுக்கு ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்க போறாங்க. செய்யாம இருக்க போறதில்ல. ஆனா இதையும் நீங்க வந்து ஒரு ப்ராப்பரா பிளான் பண்ணி செஞ்சுட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலியே ஃபுல் எனர்ஜி, பாசிட்டிவான எனர்ஜியோட நீங்க இத அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். அது கூட ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ஆக்ஷன் பாயிண்ட்ல இன்னொன்னு என்னன்னா, கட் ஸ்டோரிய எழுதி முடிச்சுருங்க. கட் ஸ்டோரி என்ன? இதுவரைக்கும் இல்லாதவங்க வராதவங்களுக்கு இப்ப தான் முதல் தடவ வரவங்களுக்காக சொல்லிடுறேன்.
ஹச் ஸ்டோரி அப்படின்றது ரொம்ப சிம்பிளான விஷயம். ஹீரோ அல்லது ஹீரோயின் ஸ்டோரி. ஹீரோ யாருன்னா நீங்கள் தான், ஹீரோயின் யாருன்னா நீங்கள் தான். உங்கள் வாழ்வில் நீங்கள் ஒரு நாயகன் அல்லது நாயகியாக வாழ்ந்த காலகட்டம் இருக்குல்ல, அதை பற்றி தினசரி ஒரு தனியான ஒரு புத்தகத்திலையோ இல்லை நோட்டிலோ நீங்கள் ஒரு நோட் புக் வாங்கிட்டு அதில் வந்து எழுதி வைங்க. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி வந்து டவுன் ஆகிற மாதிரி தெரியுதோ அந்த சமயத்திலலாம் அந்த ஹச் ஸ்டோரியை எடுத்து வாசித்து பாருங்கள். நாயகன் நாயகியின் கதையை எடுத்து வாசித்து பாருங்கள். அது வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கும். அது அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதை முயற்சி செய்து பாருங்கள். இந்த பட்ஜெட் போட்டது ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஃபேமிலியோட ஷேர் பண்ணி பிளான் பண்ணி அதை வந்து கிரியேட் பண்ணுறது இன்னொன்று விஷயம் இருக்குது. இது ரெண்டையும் சிறப்பாக செஞ்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு வந்து எளிதாக இருக்கும். புதுசாக வேலை தர்றவங்களுக்கு இருந்தாலும் சரி, அல்லது புதிய வேலையை கிடைச்சி அங்கே மாற போகிறவங்களா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். 2 பேருமே இதை செய்ய வேண்டியது. சில வீடுகளில் அதை செய்கிறது இல்லை பல பேர் அதை செய்கிறதே இல்லை. ஆனால் அதை செஞ்சிங்கன்னா அந்த சஸ்டனபிலிட்டியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இல்லை கிரியேட் பண்ணுறதுக்கு இல்லை அதை வந்து சாத்தியமாக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதுக்காகத்தான் நான் இந்த விஷயத்தை உங்க கூட சொல்கிறேன். இத்தனை நாளாக தொடர்ந்து இணைந்து பயணித்து வரக்கூடிய எல்லோருக்குமே என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு, இல்லை இப்படியும் நம்ம யோசிக்கணும் அப்படின்றது இன்றைக்கி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இது மாதிரி சூழலில் இருக்கிற எல்லாருக்கும், வேலை தேடிக்கிட்டு இருக்க எல்லாருக்கும், இல்லை புதிய வேலையை மாற விருப்பப்படுற எல்லாருக்கும் இந்த தகவலை பகிர்ந்துக்குங்க. அடுத்த காணொலியில் இன்னொரு முக்கியமான தகவலோடு சந்திக்கிறேன். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ணிக்கங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி தொடர்ந்து நம்ம விடாமுயற்சியோடு உழைத்து கொண்டே இருந்தோம்னா நம்ம செயல்களுக்கான பலன்கள் நம்மை வந்து கண்டிப்பாக சேரும். அதனால் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருங்க. வேறு எந்த இதுவும் நமக்கு தேவையில்லை. நம்மளுடைய செயல்கள் நமக்கான பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நம்பிக்கை மட்டும் உங்களுக்கு வேணும். நல்ல திட்டமிட்டு நல்லா செயல்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது உங்கள் கையில் வந்து கிடைக்கும். அந்த செய்தியோட வாழ்த்துக்களோட மீண்டும் வந்து நாளைக்கு இன்னொரு காணொலியில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் கருவெளி ராச மகேந்திரன். நன்றி, வணக்கம்.